மறதி ஒரு வரம் என்று எப்போது நாம் சொல்லுகிறோமோ, எப்போது ஒத்துக்கொள்ளுகிறோமோ அப்போதே நினைவுகள் இனிமையை தரும் என்ற அந்த வாதத்தை இந்த அணியில இருக்கிற 3 பேரை வார்த்தைக்கு வந்து மறதி நல்லதுன்னு ஏங்க சொல்றோம்? சில விஷயத்துல மறந்தாதான் மனுஷன் வாழ முடியும். அப்படி என்றால் சில நினைவுகள் அவ்வளவு கொடுமையானது. எங்க நடுவர் அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்காரு, மதுரையில அவர் பேச்சாளரா வருவதற்கு முன்னாடி ஒரு வீட்டுல போய் பரீட்சைக்கு கட்டுறதுக்காக 100 ரூபாய் தான் அந்த பணம் அவருக்கு தேவையா இருந்திருக்கு. அந்த காசு இல்லைங்க கையில, 100 ரூபாய் தான். அப்போ ஒருத்தர் இவரை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டு வாசல்ல நிக்க வச்சு, இந்த வீட்டுல இருக்கிற ஐயா வந்து கேட்ட உடனே கொடுப்பாரு, நீ இங்கேயே நில்லு, எங்கேயும் போயிடாத, நான் 100 ரூபாய் வாங்கிட்டு வரேன். வீட்டு வாசல் இவரை நிறுத்தி வச்சுட்டு அவர் போயிட்டார். காலையில 10 மணிக்கு நின்ற எங்களுடைய நடுவர் சாப்பாட்டு கூட போல, ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஆள் வந்துட்டாருனாக்க நம்ம அந்த வாய்ப்பை தவறு விடக்கூடாதுன்னு சொல்லி 5 மணி மட்டும் அதே இடத்துல நின்று இருக்காரு, ஆணி எடுத்த மாதிரி. அந்த ஆள் 5 மணிக்கு திரும்பி வந்து ஓ ராசி அந்த ஆள் இல்லைன்ட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றைக்கும் மதுரைக்கு நாங்கள் போனால் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போற போது எங்கள் நடுவர் அதை திருப்பி அந்த இடத்தை பார்த்துட்டு போவார். ஏனென்றால் இந்த இடத்தில் தானே நான் நின்றேன். மகிழ்ச்சியா மரண வலி, சில நினைவுகள் அப்படிப்பட்ட கொடூரமான நினைவுகள், அதை மறக்க வேண்டும் என்று நாம் துடிப்போம், ஆனால் மறக்க முடியாது. ஆனால் அந்த இடத்திலிருந்து மீண்டு வருகிற போது அவருக்கு எது சக்தியை கொடுத்திருக்கான்? ஒரு நாள் நான் வருவேண்டா, மதுரைக்கு ராஜாவா வருவேண்டான்னு அவர் நினைச்சிருப்பாரு. இல்ல நான் நினைச்சதோ இல்லையா அவங்க சொல்லிட்டாங்க. கனவுகள் தாங்க வாழ வைக்கும். வாழ்க்கைகள் அவமானங்களால் நிறைந்தவை. இவங்க 3 பேரும் வாழ்க்கை என்பது கடந்து வந்த பாதை முழுக்க பூ தூவி இருக்கிற வண்ணப்பாதை என்பது மாதிரி பேசி நம்ம ஏமாற்றுகிறார்கள். கொஞ்சம் திரும்பி பார்த்தா வாழ்க்கையில் எடுத்து வைத்த அடியில் எல்லாம் வெடிகுண்டு வைத்த நம்முடைய நண்பர்களினுடைய துரோகங்கள் நம்மை உறுத்தவில்லை. அதை நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப துரோகம். 3 பேரும் எத்தனை காதல் தோல்விகள் நெஞ்சை கட்டி போல அறுக்கின்றன. அந்த காதல் தோல்விகளை நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம். எத்தனை பிரேக்கப் அப்படி சொன்னாதான் தெரியும். நான் உனக்காக என் சந்தோஷங்களை எல்லாம் விட்டு கொடுத்தேன், நீ உன் சந்தோஷத்துக்காக என்னையே விட்டு கொடுத்தா கவிதை எழுதினானே, அவனுடைய நெஞ்சில் பழைய நாள் ஞாபகங்கள் என்ன ரொம்ப மகிழ்ச்சியா.